இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அவர் கம்ப்ளைண்டா மாறும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ள போனா 30 பேர் விழுந்து செத்து விடுவார்கள், அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அப்ப உள்ள போனா செத்துடுவான்னு தெரிஞ்சு ஏப்ப விட்ட? மேடைக்கு வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும், எலக்ட்ரிசிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். மேடைக்கு பக்கத்திலே வந்து ஒரு குழி, சாக்கடைக்காக வெட்டப்பட்ட குழி மூடாமல் இருந்துச்சுன்னு க்ரௌட் வந்து கலையாமல் இருக்கட்டும் அப்படின்னு வந்து கூட்ட ஏற்பாடுகள் சொல்லிட்டு இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு கட்சிக்காரன் மெயின்டைன் பண்ண முடியுமா? மினிட் டு மினிட் வந்து போலீஸ்க்கு மைக் மூலமா தெரிவிக்கிறதுனால இவர் இத்தனை மணிக்கு தான் வராருங்க போது அத்தனை மணிக்கு உஷாரா இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? டிவிகே தலைவர் விஜய் அவர்களை எப்போ கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க? விஜய் அவர்களுக்கு சம்மன் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. A1 குற்றவாளியே விஜய் அவர் தான் அப்படின்றது பொது கருத்து. பொது கருத்தா? ஆமா சார். நோ, மலேசியாவே கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் ஆகுமா? எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு மிதமிஞ்சிய கிரௌடு ஒன்று ஏற்படுது அப்படின்னா அது திரு விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறத சில பேர் சொல்ல மறுக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் 2 பக்கம் தடுப்பு கட்டைகளை போட்டு அவங்களுக்காகவே ஒரு ரோடு போட்டு திருவண்ணாமலையில் ரோடு ஷோ போனார்ல. வர 5ஆம் தேதி அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. சிபிஐ நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குது அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு முன்னாடியே நான் லீக் அவுட் பண்றேன், கேட்டுக்கங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் முன்னாள் துணை ஆணையர் திரு ராஜேந்திரன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கமா. காந்தம் வலையொலி காட்சி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கரூர்ல நடந்த ரோட் ஷோல 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து டிவிகே மேல சிபிஐ விசாரணை போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன விசாரிக்கிறாங்க, என்ன நடக்குது? அந்த கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஷன், கரூர் ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அவர் தான் வந்து கம்ப்ளைண்டா மாறிட்டார். அவர் கம்ப்ளைண்டா மாறும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே கூட்டம் வந்து மிகுதி ஆயிடுச்சு, அதனால வந்து பொதுமக்கள் இங்கே தொடர்ந்து நிற்க முடியாது அப்படின்னு நான் வந்து அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறப்பும் அவங்க வந்து அனுமதிச்சாங்க, அதனால அது நடந்து போச்சுன்னு அவங்க மேலே குற்றம் சாட்டி அவர் எஃப்ஐஆர் போட்டார். அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் அந்த விசாரணை நடக்குது. ஆக இந்த அந்த எஃப்ஐஆரில் கரூரில் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் திரு மணிவண்ணன் போட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில் இந்த விசாரணை நடக்கிறதுனால இவர்கள் குற்றம் செய்தார்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அழைத்து விசாரிக்க வேண்டியது சிபிஐடைய பொறுப்பாக இருக்குது. இதில் நல்ல கேள்வி, பெரிய ஸ்ட்ராங்கான கேள்வியை கடைசி நேரத்தை கேட்டீங்க. இதில் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் என்ன நடக்கும், இப்போ கரூரில் போட்ட எஃப்ஐஆர் மேலே நடக்குது. குற்றம் யார் மேலே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சிபிஐ இன்னொரு எஃப்ஐஆர் போடும். இவர்கள் தான் குற்றம் செய்திருக்கிறார்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் சிபிஐ போட்ட எஃப்ஐஆரில் அப்போ சிபிஐ ஒரு எஃப்ஐஆரில் தெளிவாக போடணும் அப்படின்னா எல்லாரையும் விசாரிச்சாகணும், தெளிவாக விசாரிச்சாகணும். இது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய பர்வியூவில், நேரடி பர்வியூவில் நடக்குது. 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட்டை வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறதுனால இது தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீதியே வெல்லட்டும். ஏன்னாங்க, இயற்கை நீதியே என்றும் வெல்லட்டும். அதுதான் வந்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு நல்லது. டெல்லியில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? டெல்லியில் வந்து சிபிஐடைய தலைமையகம் அங்கே இருக்கிறதுனால அது அங்கே நடக்குது சார். தொடர்ந்து விசாரணை அப்படின்றது 8 மணி நேரம் 12 மணி நேரம்னு போயிட்டே இருக்கு, இன்னி வரைக்குமே நடத்தி கொண்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு? இல்லைம்மா, இது வந்து 41 பேர் கொலை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 41 பேர் அப்படிங்கிற பொழுது அன்றைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர், 40,000 60,000 பேர் சொல்கிறாங்க. காவல்துறை வந்து 10,000 பேர் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்தது 40,000 50,000 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து 2 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் தான் அனுமதி. ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது, இவர் அனுமதித்த நேரத்தில் வரவில்லை அப்படின்னு அரசு சார்ந்தவர்களே சில பேர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ எது உண்மை அப்படின்னா, இவருக்கு அனுமதி கொடுத்த நேரம் எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டது 2 to 10 தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ 2 to 10னா குறிப்பிட்ட நேரத்தில் தான் விஜய் வந்துட்டார். ஆனால் அவங்க வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ எது உண்மை? அப்போ இவங்க சொன்னது உண்மையா, அவர் சொல்வது உண்மையா அப்படிங்கிறத வந்து மிக நுண்ணிப்பு. ஏன்னா இது இந்திய நாடு மட்டுமல்ல, உலக நாட்டில் இருக்கிற உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருமே இதில் இந்திய நீதிமன்றங்கள் நேர்மையான முறையில் விசாரித்து ஒரு முடிவுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத உற்று நோக்கி கொண்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு மிக முக்கியமான விசாரணையாக நான் கருதுகிறேன். விசாரணையோட நோக்கம் நேர்மையானதாக இருந்ததுன்னா நான் வரவேற்கிறேன். டிவிகே தலைவர் விஜய் அவர்களை எப்போ கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க?
டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவர் விவிஐபி. அவர் வந்து சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற போது அவர் வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க, எத்தனை மணிக்கு போனீங்க, இல்லைங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படி எப்போவுமே வந்துமா. இப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள், திருமதி மாயாவதி அவர்கள் மற்றும் இந்தியாவில் இருக்கிற எல்லா விவிஐபியும் வந்து மேடையில் பேச வரும்போது கூட்ட நெரிசலில் நான் ஆனால் இந்த கூட்ட நெரிசலுக்கும் அந்த மேடையில் பேசுகிற விவிஐபிக்கும் நேரடியான பைண்டிங் இருக்காது. கூட்ட ஏற்பாட்டாளர்கள் அப்படிங்கிறது தான் அவங்க தான் அதுக்கு பொறுப்பாளர்களாக இருக்க முடியும் இல்லையா. இவர் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்தீர்களா வரவில்லையா அப்படிங்கிறதுக்கு விஜய் அவர்களும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் நான் வந்தேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் யார் பக்கம் தவறு என்று முடிவெடுக்க வேண்டியிருக்கும். எனவே விஜய் அவர்களுக்கு சம்மன் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, வந்தாலும் அவரை வந்து அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு வாய்ப்பில்லை. சார் இந்த நேரம் அப்படின்றது தான் முக்கிய கணக்காக அங்கே இருக்குமா சார்? நேரம் அப்படிங்கிறது வந்து நேரம் கூட்டம் ரெண்டு விஷயம். நேரம் அப்படிங்கிறது அப்போ இப்போ வந்துடுவார்னு காத்துட்ருக்காங்க இல்லையா. அதனால் வந்து க்ரௌடு வந்து கலையாமல் இருக்கட்டும் அப்படின்னு வந்து கூட்ட ஏற்பாடுகள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவர் வர்ற டைமிங் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும். கரூரை வேலூரில் இருக்கிறாரு, அப்புறம் அப்படியே வந்து வேலாயுதம்பாளையம் போயிட்டார், வேலாயுதம்பாளையம் தாண்டி இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கார், இதெல்லாம் போலீஸுக்கு தெரியும். அதனால் அவர் வருகை வந்து மினிட் டு மினிட் வந்து போலீஸ்க்கு மைக் மூலமாக தெரிவிக்கிறதுனால இவர் இத்தனை மணிக்கு தான் வராருங்கிற போது அத்தனை மணிக்கு உஷாராக இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இதில் என்ன சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, விஜய்க்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் இல்லை அப்படின்னு சில பேர் வந்து தவறான தகவல்களை கொடுத்ததன் விளைவு என்னங்க. ஏன்னா விஜய் வந்து 6 கூட்டங்களை ஏற்கனவே நடத்தி முடிச்சிட்டாரு. அவர் ஒவ்வொரு கூட்டத்துலேயுமே வந்து 40லேருந்து 50 பேர் வர்றாங்க. ஆனால் செய்திகளுக்கு அல்லது மற்ற ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளி வருவனா 8000லேருந்து 10,000 பேர் அப்படின்னு குறைத்து கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இப்போ இதில் தப்பு டிவிகே சைடு இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்லை கவர்மெண்ட் மேலே இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, இந்தியாவுடைய உச்சபட்ச நீதிமன்றமான எனக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பெர்வியூவில் நடக்கிற விசாரணை அப்படிங்கிறதுனால தற்காலிகமாக எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை நீங்கள் தனியாக வந்தால் சொல்கிறேன். தற்காலிகமாக நம்ம அது கருத்து சொல்லக்கூடாது. எனவே கருத்து சொல்லாமல் நம்ம வந்து கடந்து செல்லலாம்னு நான் நினைக்கிறேன். சார் இன்னொரு பக்கம் சம்பவம் என்னதான் விஐபி கெஸ்ட்டாக இருந்தாலும் A1 குற்றவாளியே விஜய் அவர் தான் அப்படின்றது பொது கருத்து. இதுக்கு பொது கருத்தா? ஆமாம் சார். நோ, வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களை. நான் உங்களே கண்டிக்கிறேன். நான் இல்லையா? நோ, அது தவறு. நான் வந்து நீண்ட நெடிய தூரம் வந்து காவல்துறை அதிகாரியாக பயணம் பண்ண ஒரு அதிகாரி. நான் வந்து ஃப்ளோர் பஜாரில் இருந்தேன் சென்னையில். அப்போ வந்து டாக்டர் கலைஞர் அவர்களே வந்து தீவு திடலில் நான் கிட்டத்தட்ட 5-6 முறை வந்து டீல் பண்ணியிருக்கேன். கலைஞர் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருப்பார் அல்லது வீட்டில் இருந்து கிளம்புவார். இங்கே கூட்டம் மலை மோதி கொண்டிருக்கும். அவர் வந்து மேடையில் ஏறி பேச மட்டும் தான் அவர் வந்தார் ஒழிய இங்கே கூட்ட ஏற்பாட்டாளர்கள் வேறு, மேடையில் பேசுகிற விஐபி வேறு. அப்படி இருக்கும்போது விஜயை வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்க வேண்டும் என்கிற காரணத்தினால சில ஊடகவியலாளர்கள் அவர் தான் A1 என்று பேசுகிறார்கள். அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். அப்போ இந்த சிபிஐ விசாரணை இவ்வளவு நாள் தாண்டி போயிட்டு இருக்கும், ஒரு விஷயம் வெளிவராமல் போயிட்டு இருக்குன்னா அப்போ அதுக்கும் கவர்மெண்ட் தான் காரணம்னு நம்ம எடுத்துக்கலாமா? எந்த கவர்மெண்ட் சொல்கிறீங்க? இப்போ அரசியல் ரீதியாக 2 கவர்மெண்ட் இருக்குமா. ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா விசாரிச்சுட்டு இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸுடைய பெரியூவில் இது நடக்குதுமா. இதுக்கு எப்படி அரசியல் காரணம் வந்துடும்? சிபிஐ வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. அதை வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். சிபிஐங்கிறது வந்து ஒரு சிறப்பு புலன் விசாரணை அமைப்பு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரடி பெரியூவில் நடக்குது. இதில் வந்து இந்த அரசோ அந்த அரசோ, சிபிஐ வந்து மத்திய அரசு, நீங்கள் இப்படி விசாரிங்க அப்படி விசாரிங்க அப்படின்லாம் வந்து இந்த விஷயத்தில் மத்திய அரசோ மாநில அரசோ அதை வளைச்சிட முடியாது அப்படின்னு என்னுடைய கருத்து. நீங்கள் ஏதாவது வளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார். விசாரணைக்கு தாவேக்காவை மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களே, ஏற்பாடாளர்கள் யாரையும் கூப்பிடலையா? அதாவது இதில் 2 தரப்பு இருக்குது. ஒன்று வந்து காவல்துறை மற்றும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கலெக்டர், அந்த ஊருடைய எஸ்பி, அந்த ஊருடைய கலெக்டர். இவங்க 2 பேரும் தான் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் நடந்த 6 கூட்டங்களில் என்னென்ன மாதிரி க்ரௌடு வந்துச்சு, இந்த கூட்டத்துக்கு என்ன மாதிரியான பந்தோபஸ்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேடைக்கு வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும், எலக்ட்ரிசிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும்,
மேடைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குழி, சாக்கடைக்காக வெட்டப்பட்ட குழி மூடாமல் இருந்துச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அந்த குழியில் சில பேர் வந்து விழுந்ததுனால தான் அந்த ஹியூமன் வேவ்ஸ் உருவாச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, செருப்பு வீசி எரிஞ்சதுனாலையும் அந்த ஜெனரேட்டரை உடைக்க போனதுனாலையும் அதில் கமோஷன் கிரியேட் ஆகி அது ஹியூமன் வேவ்ஸாக மாறிச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ரைட்டு. 3 மணி நேரம் 6 மணி நேரமாக காத்திருந்த மக்கள் விஜய் வந்த உடனே அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்று முண்டி எடுத்து கொண்டு போகும்போது அங்கே ஸ்பேஸ் இல்லை. அந்த சமயத்தில் ஒரு கூட்டம் கீழே விழுந்தபோது கீழே மிதிப்பட்டதுனால அடுத்தவங்களும் அவங்க மேலே விழுந்தாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் டிஸ்பியூட்டு. இதில் எந்த இடத்துல யாரால மிஸ்டேக் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு அல்லது சிபிஐடைய பொறுப்பாக இருந்த போதிலும் 2 தரப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒன்று வந்து தாவேக்காவுடைய நிர்வாகிகள். அதுக்கு என்னென்னா, அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிர்வாகிகள்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே கூட்டம், ஆனால் சிபிஐ நீதிமன்றம் என்ன கேட்குது அப்படின்னா, வர 5ஆம் தேதி அன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. சிபிஐ நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குது அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு முன்னாடியே நான் லீக் அவுட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. அந்த குழியை மூடாமல் இருந்தது சரிதானா? சரியா? இவ்வளோ கூட்டம் கூடுது. அந்த இடத்துல பிடபிள்யூடிக்கு ஏற்கனவே தகவல் சொல்லியிருந்த போதிலும் மனுஷங்க ஏறி நடந்தாங்கன்னா அது வந்து விழாமல் இருக்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை, அந்த ரோடை, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்க வேண்டியது பிடபிள்யூடின் பொறுப்பாக இல்லையா? ரைட்டு. கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கிற பொழுது நீங்கள் வந்து ஏன் வந்து கூட்டத்தை டைவெர்ட் பண்ணி, இல்லை சார் இங்கே வந்து நடத்தவே முடியாது, ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சுன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது காவல்துறை தான் மெயின்டைன் பண்ண அர்த்தம். சட்டம் ஒழுங்கு கட்சிக்காரன் மெயின்டைன் பண்ண முடியுமா? சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்துகிற சட்டம்னா வந்து எஃப்ஐஆர் போட்டு என்ன சட்டத்தில் ஒழுங்குங்கிறது ஒரு கூட்டம் ஏற்படும் போது அதை ஒழுங்குபடுத்துதல்னு பேர். அல்லது ஊர் வந்து அமைதியின்மையாக போகும்போது அது ஒழுங்குக்கு கொண்டு வர்றது. இதுதான் வந்து போலீஸுடைய அடிப்படை தத்துவமே வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு. சட்டத்தை வந்து போட்டுட்டு ஒழுங்கை பிரயோகப்படுத்த வேண்டியது யார் அப்படின்னு வந்து சிபிஐ நீதிமன்றம் கேள்விகளை கேட்குது. அதுக்கு வந்து அந்த ஊருடைய காவல்துறையும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொறுப்பான அந்த ஊருடைய கலெக்டரும் வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்குது. அவங்க நீங்கள் சார் உள்ளே போக முடியாது சார், நான் 30 பேர் செத்து பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு இல்லை, உள்ளே போனால் 30 பேர் விழுந்து செத்து விடுவார்கள் என்று நான் சொன்னேங்கிறார் மணிவண்ணன். அப்போ உள்ளே போனால் செத்துடுவான்னு தெரிஞ்சு ஏப்பா விட்ட? அப்படி வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே டைவெர்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு வந்து சிபிஐ நீதிமன்றம் கேட்டுட்ருக்குது அப்படிங்கிற தகவல் பின்னாடி கதவு வழியாக நம்ம காதுகளில் விழுது. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பேசலாமே. ஓகே சார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ரோட் ஷோ அப்படின்றது டிவிகே சைட்லேருந்து போகல, இதுக்கப்புறம் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, ரோட் ஷோ வந்து மரியாதைக்குரிய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போனார். எப்படி போனார்? ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் 2 பக்கம் தடுப்பு கட்டைகளை போட்டு அவங்களுக்காகவே ஒரு ரோடு போட்டு திருவண்ணாமலையில் ரோட் ஷோ போனார். அந்த மாதிரியான ஒரு இப்போ வந்து ஈரோடு கூட்டத்தில் கூட அவருக்கு வந்து 2 பக்கமும் வந்து தடுப்பு கட்டைகள் போட்டிருந்தாங்க, 10 பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அதுலேயே வந்து எல்லா மக்களையும் சந்திச்சுட்டு ரேம்ப் மாதிரி அவர் வந்து போய் மேடையில் ஏறுற மாதிரி முன்பக்கமாக வழி. இது ஈரோடு கூட்டத்தில் ஒரே ஒரு இது வந்து பின்பக்கமாக வந்து விஜய் மேடையில் ஏறாமல் ரேம்ப் மாதிரி வந்து ஒரு கார் போகிற அளவுக்கு வழி அமைச்சு விஜய் போகும்போதே எல்லா ஜனங்களும் பார்த்து கையசைக்கிற அளவுக்கு வைத்திருந்தால் அது ரோடு ஷோவாக அமைந்திருக்கும். ஏன்னா ஓவர் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ மலேசியாவே கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் ஆகுமா? இதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற எம்ஜிஆருக்கு பிறகு, செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓவர் க்ரௌடு, மிதமிஞ்சிய க்ரௌடு ஒன்று ஏற்படுது அப்படின்னா அது திரு விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறத சில பேர் சொல்ல மறுக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். மலேசியா போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மலேசியாவே வந்து தடுமாறி இருக்குது. ஒரே நாளில் அந்த மலேசியாவில் இருக்கிற அத்தனை ஓட்டல்களும் வந்து நிரம்பி விட்டது. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஹீரோவுக்காக நம்ம அண்டை நாடு கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு நாட்டில் இவ்வளோ க்ரௌடு சேருது அப்படிங்கிற பொழுது தமிழ்நாட்டில் இவ்வளோ க்ரௌடு சேருதுங்கிறத ஏன் வந்து அனலைஸ் பண்ண மறுக்கிறீங்க அல்லது ஏற்க மறுக்கிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ கேள்வி. ஆக ரோடு ஷோ வந்து பர்மிட் பண்ணலாம், அது பாதுகாப்பானதாக இருந்தால், ஒரு க்ளோஸ்டு மீட்டிங்குள்ளே இருந்தால், அந்த இதுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாலண்டியர்ஸை வந்து ரெடி பண்ணி
தடுப்பு கட்டையை தாண்டி உள்ளே வர முடியாதுன்றால் அதுக்குள்ளே அவர் ரோட் ஷோ போகலாம். பப்ளிக்கில் ரோட் ஷோ போகும்போது எந்த இடத்துல எத்தனை பேர் நிற்பாங்க, கடையை சாத்திட்டு வீட்டை திறந்து போட்டு அப்படியே வந்து குட்டியெல்லாம் ஓடி வந்து பார்க்குற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குதுமா. எனவே விஜய் அவர்களே வந்து அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு அதை தவிர்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், 41 பேர் இறந்து போனார்களே அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களுடைய மனசை ரொம்ப பாதிச்சிருக்கிறதுனால மனிதாபிமான அடிப்படையில் அவர் பின்னாடி டோர் வழியாக வந்து மேடையில் தோற்றமளிக்கிறார். மலேசியாவில் போய் ரேம்பில் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு ஓடினார் பார்த்தியா, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவர் ரேம்ப் வாக் பண்ணுறதுக்கோ அல்லது ரோட் ஷோ நடத்துறதுக்கோ தயாராக தான் இருப்பார். பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. ஆட்சியில் வந்து நீண்ட நெடுங்காலமாக அரசியலில் இருந்த ஜாம்பவான்களுக்கு மத்தியில் அரசியல் பண்ண வந்திருக்கிற ஒரு இளைஞர், துடிப்புமிக்க இளைஞர், மக்கள் அலைமோதுகின்ற அல்லது மக்கள் வந்து அவரை காண துடிக்கின்ற அளவுக்கு அரசியல் கருத்துக்களை நம்ம கூட வந்து சாதாரண சினிமா நடிகருக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டால் அவர் வந்து பாரதியை பற்றியும் பாரதியார் பற்றியும் வள்ளுவர் பற்றியும் அறம் சார்ந்த வாழ்வியல் பற்றியும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லு தான் வந்து அவரை உயர்த்தி பிடிக்குது. அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது அப்படிங்கிற சொல்லுத்தான் வந்து இந்த கூட்டம்லாம் விரும்பி இருக்குது அப்படிங்கிறத ஏற்க மறுப்போர் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு ஏற்க வேண்டியிருக்கும், அல்லது ஓட்டு எலெக்ஷன் அப்போ ஏற்க வேண்டியிருக்கும். எனவே வந்து அவங்கவுங்க மனசில் பக்குவப்படுங்க. யாருக்கெல்லாம் வந்து அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ, யாரெல்லாம் வந்து யாருடைய குரல் எல்லாம் வந்து உங்கள் ஆளுகின்ற கட்சியுடைய செவிகளுக்கு ஏறவில்லை என்று மக்கள் கருதினார்களோ, யாரெல்லாம் வந்து பொய்யான வாக்குறுதிகளில் ஏமாற்றப்பட்டார்களோ அத்தனை பேரும் அணிதிரண்டு அந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு மேலே போனால் ரொம்ப அரசியல் பேசுகிற மாதிரி இருக்கும். சரி A1 குற்றவாளியாக இப்போ நம்ம யாரை எடுத்துக்கலாம் சார் இந்த விஷயத்தில்? A1 குற்றவாளி அப்படின்னா யாரை சொல்லலாம் அப்படின்னா அடுத்த எபிசோட சொல்கிறேன். டிவிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.